வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணிங்க. சூப்பராக இருக்குங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பட்டாணியை அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டாங்க. அர்ஜென்ட்டுக்கு பச்சை பட்டாணி ஊற வைக்கணுன்னாக்கா தண்ணியில் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு அவிச்சாலே வெந்துடுதுங்க. நீங்கள் அந்த மெத்தட் பயன்படுத்துங்க. வாங்க குக்கரை வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூனு நெய் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. ஒரு பட்டை துண்டு, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்புங்க போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டேன். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சேன், அதையும் போட்டுட்டேங்க. அது வேகிறதுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டேங்க, வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளி அரிஞ்சு வச்சேன், அதையும் போட்டாச்சு. ரெண்டெல்லாம் வதங்கிடுச்சிங்க. வதங்கின பிறகு நாம் காய்கறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கேரட்டு, பீன்ஸு, அதை போட்டு ஒரு வதக்கிக்கணுங்க. அப்புறம் பச்சை பட்டாணி வேக வச்சுருங்களா, அதையும் அது கூட போட்டு ஒரு வதக்கிக்கணுங்க. பாருங்க, அது கூட இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. ஆல்ரெடி நான் அரிசி ஒரு 2 டம்ளர் ஊற வச்சுருந்தேங்க. அந்த அரிசி அதோட ஒரு தண்ணி 5 டம்ளர் தண்ணிங்க, 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணிங்க போட்டு மொத்தமாக ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டு கொஞ்சோண்டு ஃபுட் கலருங்க, கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர்ன்றதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்புக்கெல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் புதினா தழை போட்டாச்சு. புதினா தழை நம்ம வீட்டிலே புதினா தழை வச்சுருக்கோங்க, அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிட வேண்டியதாங்க. வெஜிடபிள் பிரியாணி நமக்கு சத்தும் கூடங்க, பட் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்லாங்க. ஸ்வேதா கிச்சனை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குக்கரை மூடியாச்சு. குக்கரை மூடி 3 விசில் வந்துச்சுங்க. 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு சைடிஷ் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.